போக்கிரி பட பாவனையில் ஆட்டோவை திருடிய பலே திருடன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் துளி நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. போக்கிரி படத்தில் வரும் அந்த காமெடி காட்சிக்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் ஒரு சம்பவம் சின்ன சேலத்தில் அரங்கேறியுள்ளது. ஆட்டோவை திருடி இரவோடு இரவாக அந்த ஆட்டோவை அடையாளம் மாற்றி பூஜை செய்த திருடன் ஒருவன் ஒரு சிறிய தவறால் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இதை குறித்து விரிவான தகவலை பார்ப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பகுதியை சேர்ந்த சொக்கன் என்பவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். திருவண்ணாமலையை சேர்ந்த அருண்குமார் என்பவர் சொக்கனிடம் ஆட்டோ வாடகைக்கு வேண்டும் என்று கேட்டு நயினார் பாளையம் வரை சென்றுள்ளார். அங்கு ஆட்டோ கட்டணம் 500 ரூபாவை கொடுத்துள்ளார் அருண்குமார். சில்லறை மாற்ற சொக்கன் அருகில் இருந்த கடைக்கு சென்ற சமயம் பார்த்து ஆட்டோவில் சாவி இருந்ததை பார்த்தவுடன் அருண்குமார் ஆட்டோவை திருடி சென்றார். ஆட்டோ காணாமல் போனதை குறித்து சொக்கன் சின்ன சேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போது சங்கரபுரம் பகுதியில் ஆட்டோ இருப்பது கண்டறியப்பட்டது. திருடிய ஆட்டோவை அடையாளம் தெரியாமல் மாற்றிய அருண்குமார் பல வேலைகளை செய்துள்ளார். குறிப்பாக ஆட்டோவில் இருந்த பழைய ஸ்டிக்கர்கள் அகற்றிவிட்டு தமிழக வெற்றி கழக ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளார். மேலும் ஆட்டோவிற்கு பெரிய மாலை போட்டு பூஜை செய்துள்ளார். திருடன் சிக்கியது எப்படி? மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியே என்பது போல் ஆட்டோவின் ஸ்டிக்கரை மாற்றிய அருண்குமார் அதன் நம்பர் பிளேட்டை மாற்ற மறந்துவிட்டார். நம்பர் பிளேட்டை வைத்து போலீசார் ஆட்டோவை கண்டுபிடித்து அருண்குமாரை கைது செய்தனர். தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆட்டோவை திருடி ஸ்டிக்கர் ஓட்டி சீன் போட்ட திருடன் நம்பர் பிளேட்டில் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.